வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பேட்ட படத்தில் ரஜினிகாந்த் பேசியுள்ள அரசியல் மற்றும் திராவிட தமிழ் தேசிய அரசியல் பற்றி பார்க்கலாம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பேட்ட படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. பேட்ட படத்தில் முக்கியமாக 3 விஷயங்கள் அழுத்தமாக பேசப்பட்டு இருக்கு. ஒன்று, காதலர் தினம் கொண்டாடும் இளைஞர்களை ஆன்டி இந்தியன்ஸ் என்று சொல்லி சித்திரவதை பண்ணும் கொடுமை இன்னமும் நம்முடைய இந்திய நாட்டில் அதிகமாக நடக்குது. இந்த கொடுமைக்கு எதிராக பேட்ட படத்தில் அழுத்தமான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக, ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் திருமணம் பண்ணிக்கிட்டா ஆணவ கொலை பண்ணிடுறாங்க. இந்த பேட்ட படத்தோட கருவே இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆணவ கொலை பற்றின காட்சிகளும் அழுத்தமா இந்த படத்துல வைக்கப்பட்டு இருக்கு. மூன்றாவதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை ஆற்று மணல் கொள்ளை. ஆற்று மணலை கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டோட நிலத்தடி நீர் மட்டத்தையே குறைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரியான ஆற்று மணல் கொள்ளை பற்றியும் இந்த படத்துல அழுத்தமா பேசப்பட்டு இருக்கு. இப்போ நாம பார்த்த 3 பிரச்சனைகளையும் பற்றி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் பேசியிருப்பாங்க, பேசிக்கிட்டும் இருக்காங்க. ரஜினி ராமகிருஷ்ணா மடத்துக்கு போனதுனால இந்துத்துவான்னு முத்திரை குத்திய அரசியல்வாதிகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான 3 விஷயங்களை அழுத்தமாக இந்த பேட்ட படம் பேசியிருக்கு. இப்படியாப்பட்ட பேட்ட படத்தை ஏன் இந்த அரசியல்வாதிங்க பாராட்டலை? இதற்கெல்லாம் காரணம் ரஜினி. ஏன்னா ஒருவேளை ரஜினி இப்படிப்பட்ட கருத்தை பேசியது வரவேற்கத்தக்க விஷயம்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் இதுவரை ரஜினி மீது பொய்யா சுமத்தி வந்த பிஜேபி என்ற அடையாளம் அவங்க வாயாலேயே ரஜினி பிஜேபியோட ஆளு கிடையாது அப்படின்னு சொல்வது போல ஆகிடும். அதனால தான் இந்த அரசியல்வாதிகள் ரஜினி நடித்த பேட்ட படத்தை பாராட்ட தயங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரஜினி தான் நடித்த கபாலி, காலா, பேட்டை இந்த படத்தின் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வராரு. முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த திராவிட தமிழ் தேசியவாதிகள் இந்துத்துவ அமைப்பு மற்றும் பிஜேபி ஏதோ ஒரு பயங்கரமான தீய சக்தி மாதிரி மக்கள் மனதில் பதிய வைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது இந்தியா எவ்வளவோ பரவாயில்லை. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்து மதத்தை இன்னொரு மதத்தவர் தப்பாக பேசிட்டு தில்லா ரூட்டில் நடந்து போக முடியும். ஆனால் கிறிஸ்துவ மதத்தை அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ போய் ஒரு இந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றி தப்பாக பேசிட்டு உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்பதை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு முஸ்லீம் மதத்தை தரைக்குறவாக பேசிட்டு இந்து மதத்தவர் அங்கே நிம்மதியாக உயிர் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அங்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. திராவிட கட்சிக்காரங்க தேவாலயத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் போய் விருந்தோம்பலில் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் போக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் தான் தங்களுடைய ஓட்டுக்காக ஜாதியாகவும் மதமாகவும் பிரித்து வச்சு வேலை பார்த்துட்டு வராங்க. இப்போ இருக்கும் இந்த திராவிட கட்சிகள் எந்த அளவிற்கு மோசமோ அதை விட பயங்கரமான ஒன்று தமிழ் தேசியம். இவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் நீ தெலுங்கன், கன்னடன், நாங்கள் தான் தமிழன் அப்படின்னு இதுவரை சகோதர சகோதரிகளாக ஒன்று மண்ணா பழகியவங்களை பிரித்தாள முயற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க. அதில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியாக அடைஞ்சிட்டு வராங்க. இந்த தமிழ் தேசியவாதிகள் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கும் கருத்துகள் அனைத்துமே மக்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க விடாமல் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக மட்டுமே இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இவங்க இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இருக்கும் பிரச்சனை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு யாராவது வீடு கட்டி கொடுக்க போகிறேன், அந்த மக்களை நேரில் போய் பார்க்க போகிறான்னா அதுக்கு முட்டுக்கட்டாயாகவும் இவங்க தான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுக்கும் இந்த தமிழ் அமைப்புகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் இன்னமும் அகதிகளாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த அகதிகளின் எதிர்காலத்தை பற்றி பெருசாக பேசுறதில்ல. அது ஏன் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி மக்களை பிரிச்சாலும் சூழ்ச்சியின் மூலமாக திராவிட கட்சியும் தமிழ் தேசியவாதமும் தனக்கென்று ஒரு ஓட்டு வங்கியை தக்க வச்சு கொண்டிருந்தாங்க. ரஜினி என்ற ஒரு மனுஷன் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களோட தலையில் பெரிய இடியே விழுந்துச்சு. ஏன்னா ரஜினிக்கு மொழி, ஜாதி, மதம் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. அவர் எல்லாருக்குமே பொதுவானவராக இருக்கார். ஒருவேளை ரஜினி அரசியலில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இதுவரை திராவிட கட்சிகளும் தமிழ் தேசியமும் செய்து வந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி இனிமேல் நடக்காது. அதனால தான் ரஜினி அரசியல் கட்சி தொடங்குவதற்குள்ளாகவே அவர் மீது இந்துத்துவா என்ற முத்திரையை குத்த முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ரஜினி தன்னுடைய படங்கள் மூலமாக நான் யார் அப்படின்பதை சொல்லிட்டு வராரு. ரஜினிக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடன்ற மொழி வேறுபாடும் கிடையாது. அவர் எல்லாருக்குமே பொதுவானவராக இருக்கிறார் அப்படின்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிட்டு வருது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓட்டுக்காக மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லும் அரசியல்வாதிகள் மத்தியில, நான் அரசியல்ல தோத்தாலும் பரவாயில்ல, நீங்க படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்களோட பெற்றோரை நல்லபடியா பாருங்க. மாணவர் பருவத்துல அரசியல்ல ஈடுபட்டு உங்க வாழ்க்கையையும் பெற்றோரோட கனவையும் கலைச்சிடாதீங்கன்னு சொல்ற ரஜினியோட அரசியல் எங்க இருக்குன்னு பாருங்க. தமிழ்னு பேசுற அரசியல்வாதிகளுக்கு இங்கிலீஷும் தெரியுது, ஹிந்தியும் தெரியுது. அவங்களோட பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, ஹிந்தியும் கற்றுக்கிட்டு அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. ஆனால் அவங்களோட பேச்சை கேட்குற நம்முடைய உறவுகள் தமிழுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால நம்முடைய தமிழ்நாட்டிலே நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்பது தான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. ரஜினி சொல்லும் அரசியல் நல்லதா, திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்லும் அரசியல் நல்லதா என்பதை யோசிச்சு பார்த்து நல்ல ஒரு முடிவை எடுங்க. நன்றி.